ஹாய் பிரைஸ்லாட். இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு தரையிலே துப்பி அதிலே ஒரு சேருண்டாக்கி, அந்த மண்ணிலே ஒரு சேருண்டாக்கி இவனோட கண்ணில் பூசி, நீ சீலோகம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்கிறாரு. அவனும் போய் சீலோகம் குளத்தில் போய் கழுவுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு குணமாயிடுச்சு. தற்போது உள்ள காலகட்டங்கள்லையும் இதே போல் பல குறைவுள்ளவர்களாக இந்த உலகத்தில் அநேகர் பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் சுகமாகட்டும். புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ தற்போது பிறந்திருக்க இந்த மாதிரி குறைவுள்ளவர்கள் மேலேயும் கடவுளுடைய அற்புதம் வெளிப்படும் பொருட்டாக தான் அவங்க இப்படி பிறந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜெபத்தில் கேட்கட்டும், என்னுடைய குறைவுகளை நீங்கள் நிறைவாக்குங்க, நான் உங்களை முழுமையாக விசுவாசிக்கிறேன், உங்களால் என்னை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு முழு விசுவாசத்தோடு அவரிடத்துல கேட்க சொல்லுங்கள். அவங்களுக்கு 100க்கு 100% அவங்களுக்கு குணமாகும். அவங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பின்னாடி சாட்சியாக எல்லாருக்கும் அறிவிக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி குறைவுள்ளவர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கடைசி காலமாக இருக்குது, சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.